எனஃப் வெரி பற்றி பார்க்கலாம். டூ நம்ம எப்போல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட எப்போ எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் விஷயம் இருக்கோ அப்புறம் தான் நம்ம டூன்னு யூஸ் பண்ணுவோம். நம்மளோட என்ன தேவையோ அதை விட அதிகமாகவே இருக்கும்போது நம்ம டூ யூஸ் பண்ணுவோம். இது எப்போவுமே வந்து வேர்புக்கு அப்புறம் தான் வரும். இது மோஸ்ட்லி நெகட்டிவ் மீனிங்கில் தான் வரும். ஏன்னா நமக்கு இது அதிகமாகவே இருக்குது, நமக்கு என்ன தேவையோ அதை விட அதிகமாக இருக்கும்போது டூ நம்ம யூஸ் பண்ணுங்க. பாருங்களேன், எல்லாமே டூ மச்சாக இருக்குது, என்ன தேவையோ அதை விட அதிகமாகவே இருக்குது. இது வந்து ப்ராடக்ட்ஸ், டூ மச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், டூனா ரொம்ப அதிகம். அடுத்து நம்ம வந்து எனஃப் பற்றி பார்க்கலாம். எனஃப் நம்ம எப்போல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு தேவையான அளவு இருக்கிறது, நம்மக்கிட்ட இது போதும், இதான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற அமௌண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஷோ பண்ணுறதுக்கு எனஃப் யூஸ் பண்ணுவோம். அட்ஜெக்டிவ்க்கு அப்புறமாகவும் எனஃப், நவுனுக்கு முன்னாடியும் எனஃப் வரும். டூ அதிகமாக, ரொம்ப அதிகமாகவும் இல்லை, ரொம்ப லோவாகவும் இல்லை, நமக்கு என்ன தேவையோ அந்த அளவு ரைட் அமௌண்ட்டில் இருக்குது. எனஃப், ஷீ இஸ் ஸ்ட்ராங் எனஃப் டு ஸ்விம், அவளுக்கு என்ன ஸ்விம் பண்ண தெரியுமோ அது போதும். அப்புறமா நம்ம வந்து வெரி பற்றி பார்க்கலாம். வெரி வந்து டூ அண்ட் எனஃப். வெரி நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அட்ஜெக்டிவ் இல்லைன்னா அட்வர்பை வந்து ஹைலைட் பண்ணுறப்போ யூஸ் பண்ணுவோம். அதோட அழகை வந்து டிஸ்கிரைப் பண்ணும்போது, டிஸ்கிரிப்ஷனில் வந்து இன்டென்சிட்டி அதிகப்படுத்துறது, அவள் எப்படி இருப்பாங்கிறத அதிகப்படுத்தி சொல்கிறது. ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் கேர்ளுங்கிறத யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல்னு சொல்கிறதா நம்ம வந்து வெரி நம்ம யூஸ் பண்ணுவோம். இதான் இதோட பேசிக் டிஃப்ரென்ஸ், ட்ரூ, வெரி அண்ட் எனஃப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன்.